Hello everyone and welcome to my channel Network Bytes with Laksh. என்னோட பேர் லக்ஷாக்கும் அண்ட் உங்களுக்கு வந்து என் கூட கனெக்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து லிங்க்டின்ல லக்ஷ்மிகாந்த் பிஎஸ் வந்து சர்ச் பண்ணலாம். அப்புறம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து நான் ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். அந்த சீரீஸ் வந்து டிசிபி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். இது நான் வந்து ஏற்கனவே இங்கிலீஷ்ல எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து இன்னைக்கு இது தமிழ்லையும் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ அகெயின் டிஸ்க்ளைமர், என்னோட தமிழ் வந்து அவ்வளோக்கு ஃப்ளூவெண்ட்டாக கிடையாது. ஸோ ப்ளீஸ் இக்னோர் தி கிராமட்டிக்கல் எரர்ஸ் அண்ட் ஸ்போக்கன் எரர்ஸ். பட் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிசிபி இல்லைன்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். இப்போ வந்து டிசிபி என்ன அது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதுக்காக வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரான்ஸ்போர்ட் லேயர் யூஸ் பண்றோம். நமக்கு தெரியும் டிசிபி வந்து நம்மளோட டிரான்ஸ்போர்ட் லேயர்ல வந்து இருக்கு. இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து டிசிபி ஐபி மாடல் இல்லைன்னா ஓஎஸ்ஆர் லேயர் மாடல்ல ஃபோர்த் லேயரா வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரான்ஸ்போர்ட் லேயர் எதுக்காக யூஸ் பண்றோம் அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அது புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து ரெண்டு யூசர்ஸை வந்து அசியூம் பண்ணலாம். யூசர் ஏ, யூசர் பி. யூசர் ஏ வந்து அவனோட போன்ல வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். யூசர் பி வந்து அவனோட போன்ல வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இவங்க வந்து வாட்ஸ்அப் வழியா கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு எசம்ஷன் நம்ம வந்து என்ன பண்றோம்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் இப்போ கிடையாது. இந்த எசம்ஷன்ல டிரான்ஸ்போர்ட் லேயர் இங்க இல்லை. ஸோ யூசர் ஏ வந்து வாட்ஸ்அப் வழியா ஒரு மெசேஜ் சென்ட் பண்றான். அந்த மெசேஜ் வந்து ஹவு ஆர் யூ நாக்கும். ஹவு ஆர் யூ. ஸோ ஹவு வந்து ஒரு மெசேஜ், ஆர் வந்து ஒரு மெசேஜ், யூ கொஸ்டின் மார்க் வந்து ஒரு மெசேஜ். ஸோ வாட்ஸ்அப் வந்து நமக்கு தெரியும் ஒரு அப்ளிகேஷன் ஆக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து அப்ளிகேஷன் லேயர்ல ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹவு ஆர் யூ வந்து என்ன ஆகும், நெட்வொர்க் லேயர்ல வந்து டைரக்டா என்கேப்சுலேட் ஆகும். இப்போ வந்து நம்ம என்ன அசியூம் பண்ணிருக்கோம், டிரான்ஸ்போர்ட் லேயர் இங்கே இல்லை. ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் ஸ்கிப் பண்ணி டைரக்டா நெட்வொர்க் லேயருக்கு வந்திருக்கு. நெட்வொர்க் லேயர்ல வந்து என்ன ஆகும், நெட்வொர்க் லேயர்ல வந்து ஏ டு பி போற பாத் வந்து டிசைட் ஆகும். அது எப்படி டிசைட் ஆகும், ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் ஆப்வியஸ்லி ஓஎஸ்பிஎஃப், இஐஜிஆர்பி, ஐஎஸ்ஐஎஸ் இப்படி நிறைய ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோகால் வச்சு ஏலேருந்து பிக்கு போற வழி வந்து நெட்வொர்க் லேயர் டிசைட் ஆகிறது. ஸோ வந்து சப்போஸ் இங்க வந்து நிறைய ரவுட்டர்ஸ் இருக்கு, R1, R2, R3 அண்ட் R4. சரிங்களா? நவ் இப்போ R1ல இருந்து சாரி இப்போ யூசர் ஏல இருந்து யூசர் பிக்கு போகணும்னா நிறைய வழி இருக்கு. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் ஹவு ஆர் யூ வந்து ஒரு மெசேஜ், அது வந்து பாத் R1, R2 டு டைரக்ட்லி டு பி இந்த வழி யூஸ் பண்றது. இந்த வழி வந்து அது வந்து அஸ்யூம் பண்றது இல்லைன்னா யூஸ் பண்றது. ஸோ இப்போ இதுல வந்து நிறைய சான்ஸ் இருக்கு இல்லைன்னா ப்ரோபாபிலிட்டி இருக்கு தட் ஒன் ஆஃப் தி மெசேஜ் ஐதர் ஹவு ஆர் ஆர் யூ இதுல இருந்து இந்த மூணு மெசேஜ் இருந்து ஏதோ ஒரு மெசேஜ் வந்து டிராப் ஆகலாம். சரிங்களா? இது வந்து நம்ம அஸ்யூம் பண்றோம். ஸோ சப்போஸ் ஆர் மெசேஜ் வந்து இங்க டிராப் ஆயிருக்கு, எங்கேயாவது வந்து இந்த பாத்ல வந்து டிராப் ஆயிருக்கு. சரிங்களா? டிராப் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். அது வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போறது இல்லை. ஸோ ஆர் வந்து டிராப் ஆயிருக்கு. ஸோ பிக்கு வந்து என்ன மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்கு, அது வந்து ஹவு யூ கொஸ்டின் மார்க். இந்த ரெண்டு மெசேஜ் தான் பிக்கு ரிசீவ் ஆயிருக்கு. பட் இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு இன்கம்ப்ளீட் மெசேஜ். ஸோ ஏக்கு வந்து எப்படி தெரியும் ஆர் மெசேஜ் வந்து டிராப் ஆயிருக்கு அண்ட் ஏ வந்து அந்த ஆர் மெசேஜை திரும்பியும் சென்ட் பண்ணணும், இது வந்து ஏக்கு எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, பிக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஒரு மெசேஜ் வந்து ரிசீவ் ஆயிட்டு இல்லை. ஸோ பி வந்து எப்படி ஏக்கு மெசேஜ் சென்ட் பண்ணும் இல்லைன்னா ஒரு கம்யூனிகேஷன் சென்ட் பண்ணும் that ஆர் ரிசீவ் ஆயிட்டு இல்லை, that you need to send me the R message again. இது வந்து B எப்படி வந்து ஏக்கு கம்யூனிகேட் பண்ணும்? இந்த எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க் லேயர்ல இல்லைன்னா இந்த இந்த கரண்ட் சினாரியோ 2024லயும் நெட்வொர்க் லேயர்ல இந்த கெப்பாசிட்டி இல்லைன்னா கெப்பாபிலிட்டி கிடையாது. இந்த அக்னாலேஜ்மெண்ட் கெப்பாபிலிட்டி கிடையாது.
சரிங்களா? இந்த இப்போ ஏல இருந்து பிக்கு வந்து ஒரு மெசேஜ் இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டிராப் ஆயிருக்கு. அந்த மெசேஜ் எந்த மெசேஜ் டிராப் ஆயிருக்கு, எவ்வளோ பைட்ஸ் டிராப் ஆயிருக்கு, நீ வந்து அந்த மெசேஜ் வந்து எவ்வளோ டைம் சென்ட் பண்ணணும், இந்த கேப்பபிலிட்டி நெட்வொர்க் லேயர்ல கிடையாது. சரிங்களா? அதுக்கு தான் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர்ல டிசிபி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் யூஸ் பண்றோம். இன்னொரு புரோட்டோகால் இருக்கு, யூடிபி யூசர் டேட்டா கிராம் புரோட்டோகால். அதை பத்தி நம்ம இப்போ பார்க்கல. ஸோ டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால்ல டிரான்ஸ்போர்ட் லேயர்ல டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால்ல தான் இந்த கேப்பபிலிட்டி இருக்கு. நெட்வொர்க் லேயர்ல இந்த கேப்பபிலிட்டி இல்லை. நெக்ஸ்ட், நம்ம வந்து ரியல் டைம்ல நிறைய டிசிபி டிசிபியில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் டிசிபி போர்ட்ஸ் வந்து நமக்கு நிறைய தெரியும். ஸோ 22 வந்து எஸ்எஸ்ஹெச்க்கு யூஸ் பண்ணுறோம். 23 வந்து டெல்நெட்க்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் போர்ட் நம்பர் 80 வந்து வெப் ப்ரௌசிங் இல்லைன்னா ஹெச்டிடிபிக்கு யூஸ் பண்ணுறோம். பின்ன 443 ஹெச்டிடிபிஎஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இது மாதிரி நிறைய வெல் நோன் ப்ரோட்டோகால்ஸ் நமக்கு தெரியும். சரிங்களா? பட் ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியர் ஏன் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து படிச்சுக்கணும் இல்லைன்னா படிக்கணும்? ஏன்னா ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியர் நம்ம வந்து மோஸ்டா வந்து டேட்டா லிங்க் லேயரும் நெட்வொர்க் லேயர்ல தான் ஒர்க் பண்றோம். ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹீ ஒர்க்ஸ் ஒன்லி வித் அப்ளிகேஷன் லேயர். சரிங்களா? ஒரு டெவலப்பர் இல்லைன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து அவன் வந்து அப்ளிகேஷன் லேயர்ல தான் ஒர்க் பண்றான். ஸோ இப்போ வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கேஸ் ரேஸ் பண்ணியிருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு வந்து ஏலேருந்து பிக்கு வந்து ஒரு மெசேஜ் நான் இல்லைன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்றேன், ஒரு டேட்டா சென்ட் பண்றேன், அது வந்து ரீச் ஆமாட்டேங்கிறது. ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியர் நான் என்ன பண்ணினேன், நான் டேட்டா லிங்க் லேயர்ல வந்து எல்லா செக்லிஸ்ட் வந்து வெரிஃபை பண்ணினேன். எஸ்டிபி ஒர்க் ஆகுறதா, விலான் ஒர்க் ஆகுறதா, அது மாதிரி நிறைய டேட்டா லிங்க் லேயர் வெரிஃபிகேஷன் பண்ணினேன். நெட்வொர்க் லேயர்ல ரவுட்டிங் வெரிஃபிகேஷன் பண்ணினேன். சரிங்களா? அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் லேயர்ல வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ன சொல்றான்னா, என்னோட கோட் கரெக்டா ஒர்க் ஆகுறது, கோட் இல்லைன்னா ஸ்கிரிப்ட் வந்து கரெக்டா தான் இருக்கு. என் அப்ளிகேஷன் லேயர்ல வந்து ஒரு பிரச்சனை இல்லை. நான் வந்து என்ன சொல்றேன்னா, டேட்டா லிங்க்லயும் பிரச்சனை இல்லை, நெட்வொர்க் லேயர்லயும் பிரச்சனை இல்லை. அப்போ பிரச்சனை எங்கே வருது? டிரான்ஸ்போர்ட் லேயர்ல. ஸோ ஆஸ் நெட்வொர்க் இன்ஜினியர் நம்ம சப்போஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து லேர்ன் பண்ணினோம்னா நம்ம வந்து ஃபோர் லேயர்ஸோட மாஸ்டர் ஆகலாம். அது வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், பிசிக்கல் லேயர். சரிங்களா? இந்த 4 லேயர்ஸோட நம்ம வந்து மாஸ்டர் ஆகிக்கலாம். ஸோ மாஸ்டர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் என்ன ஆகும் அது ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ மூவிங் அஹெட், டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் அதோட ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபார்மேட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ ஹெடர் ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் 2 ஃபீல்ட்ஸ் வந்து சோர்ஸ் போர்ட் அட்ரஸ், டெஸ்டினேஷன் போர்ட் அட்ரஸ்னு வருது. டுகெதர் they both are 32 bits long. சரிங்களா? now 32 bits long னா இதோட லெங்த். சரிங்களா? now லேயர் 3ல வந்து சோர்ஸ் ஐபி அட்ரஸ் இருந்தது, டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் இருந்தது. லேயர் 2ல வந்து சோர்ஸ் மேக் அட்ரஸ் இருக்கு, டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் இருக்கு. லேயர் 4ல வந்து சோர்ஸ் போர்ட் அட்ரஸ் இருக்கு, டெஸ்டினேஷன் போர்ட் அட்ரஸ் இருக்கு. பட் இந்த போர்ட் அட்ரஸஸ் வந்து நம்ம எப்படி விஷுவலைஸ் பண்ணலாம் இல்லைன்னா எப்படி புரிஞ்சுக்கலாம் இது பார்க்கலாம் இப்போ. ஸோ நீங்கள் வந்து ஒரு அட்ரஸ்ல இருக்கீங்க. அந்த அட்ரஸ்ல என்னெல்லாம் இருக்கும்? ஒரு ஃபிளாட் நம்பர் இருக்கும், ஃபிளாட் நம்பர், அதுக்கப்புறம் அபார்ட்மெண்ட் நேம், பின்ன ஸ்ட்ரீட் நேம், அதுக்கப்புறம் ஏரியா 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 நேம், அதுக்கப்புறம் சிட்டி நேம், அதுக்கப்புறம் பின்கோட். சரிங்களா? கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல இந்த அட்ரஸை நம்ம வந்து ஐபி அட்ரஸ்னா ஆஸ் அன் ஐபி அட்ரஸ் கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த ஃபிளாட்ல நீங்க மட்டும் இருக்கல, நீங்க இருக்கீங்க, உங்களோட ஃபேமிலி இருக்காங்க. சரிங்களா? நிறைய பேர் இருக்காங்க. அந்த எல்லா மெம்பர்ஸ்க்குமே வந்து ஒரே ஒரு அட்ரஸ் தான் இருக்கு. பட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இதே மாதிரி கூகுள் சர்வரை நினைச்சுக்கோங்க. கூகுள் சர்வருக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. பட் அந்த கூகுள் சர்வர்ல நிறைய அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு அட்ரஸ்ல, ஒரு ஹவுஸ் அட்ரஸ்ல நிறைய பேர் இருக்காங்க, தங்கிட்டு இருக்காங்க.
ஸோ நான் வந்து ஒரு அட்ரஸ் எழுதும் போது நான் என்ன பண்ணுவேன், டூ அதுக்கப்புறம் ஒரு பேர் எழுதுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் தட் நேம் இஸ் ஏபிசி. இந்த ஏபிசி தான் போர்ட் நம்பர். அதே மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ்ல வந்து நான் வந்து ஒரு போர்ட் நம்பர் மென்ஷன் பண்றேன்னா, ஐ எம் ட்ரைங் டு ரீச் சம் கைண்ட் ஆஃப் சர்வீஸ் ஆர் அப்ளிகேஷன் இன்சைட் தட் ஐபி அட்ரஸ். சரிங்களா? அதுதான் போர்ட் நம்பர். நம்ம வந்து இப்படி வந்து விஷுவலைஸ் பண்ணலாம். ஸோ அகெயின் கூகுள் சர்வர்ல வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஜிமெயில் இருக்கு, கூகுள் மேப்ஸ் இருக்கு, ஜி டிரைவ் இருக்கு, அதுக்கப்புறம் கூகுள் கேலண்டர்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ். பட் பிகாஸ் தேர் ரன்னிங் இன் கூகுள், தே வில் ஹேவ் தி சேம் ஐபி அட்ரஸ். பட் தேர் போர்ட் நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இதுதான் போர்ட் நம்பரோட டிஃபரன்சியேஷன். நம்மகிட்ட வந்து ரெண்டு போர்ட் அட்ரஸ் இருக்கு. ஒரு சோர்ஸ் போர்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் ஒரு டெஸ்டினேஷன் போர்ட் அட்ரஸ். டெஸ்டினேஷன் போர்ட் அட்ரஸ் நம்ம வந்து யூஸ்வலா ஒரு வெல் நோன் போர்ட் அட்ரஸ் இருக்கும். அது வந்து 1ல இருந்து 1023க்கு நடுவில் இருக்கிற போர்ட் நம்பர்ஸ் தான் எப்பவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர்ஸ். சோர்ஸ் போர்ட் நம்பர்ஸ் வந்து ரேண்டம் சோர்ஸ் போர்ட் நம்பர்ஸ் ஜெனரேட் ஆகும். ஒரு டிவைஸ் வந்து ரேண்டம் சோர்ஸ் போர்ட் நம்பர்ஸ் ஜெனரேட் ஆகும். பட் டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர்ஸ் எப்பவுமே வந்து ஒரு வெல் நோன் போர்ட் நம்பர் இருக்கும் பிட்வீன் 1 and 1023. சோர்ஸ் போர்ட் நம்பர் வந்து 49,000ல இருந்து 64,000க்கு நடுவில் எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம் சோர்ஸ் போர்ட் நம்பருக்கு. இது வந்து ஒரு நார்மல் நம்பர் மாதிரி தான் இருக்கும். மேக் அட்ரஸ் மாதிரி தெரியாது, ஐபி அட்ரஸ் மாதிரி டாட்டல் டெசிமல் ஃபார்மேட்ல எழுத மாட்டோம். இது சிம்பிள் ஒரு நம்பர் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் நம்பர், எக்னாலஜ்மெண்ட் நம்பர். சீக்வன்ஸ் நம்பர், எக்னாலஜ்மெண்ட் நம்பர் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்னா we have to understand that ஒரு யூசர் ஏல இருந்து ஒரு யூசர் பிக்கு நடுவில் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறதுன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டாவா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸ்ட்ரீம். ஸோ 1 2 3 4 5 6 கண்டினியூஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டா வந்து ஏல இருந்து பிக்கு நடுவில் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம வந்து என்ன பார்த்தோம், டிரான்ஸ்போர்ட் லேயர்ல இல்லைன்னா டிசிபியில் வந்து அந்த எக்னாலஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு கெப்பாபிலிட்டி இருக்கு. ஒரு எக்னாலஜ்மெண்ட் பண்ணணும்னா அது எக்னாலஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுறது. அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா சீக்வன்ஸ் நம்பர் தான். ஸோ ஏலேருந்து பிக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்றோம்னா அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு சீக்வன்ஸ் நம்பர் இருக்கும். இந்த சீக்வன்ஸ் நம்பருக்கு பி எப்பவுமே வந்து ஒரு எக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணும் வித் அன் எக்னாலஜ்மெண்ட் நம்பர். ஸோ ஒவ்வொரு சீக்வன்ஸ் நம்பருக்கு பி வந்து எப்பவுமே ஒரு எக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணும் along with an acknowledgement number. சரிங்களா? அதுக்கு தான் சீக்வன்ஸ் நம்பரும் எக்னாலஜ்மெண்ட் நம்பர் யூஸ் பண்றோம். இது வச்சுதான் ஒரு இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆயிருக்கா இல்லையா அது வந்து கண்டுபிடிக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகும் இது வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹெடர் லெங்த். இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம், இந்த ஃபீல்டோட லெங்த் வந்து 32 பிட்ஸ் ஆக்கும். கரெக்டா? எவ்வளோ ரோஸ் இருக்கு? 1 2 3 4 5. இப்போ வந்து ஆப்ஷன்ஸும் பேடிங்கை வந்து இப்போ இக்னோர் பண்ணலாம். ஸோ 32 டைம்ஸ் 5 அது வந்து எவ்வளோ ஆச்சு? 160 பிட்ஸ். 160 பிட்ஸை நான் வந்து பைட்ஸை கன்வெர்ட் பண்ணினா அது வந்து எவ்வளோ ஆகும்? 20 பைட்ஸ். ஸோ என்னோட மினிமம் ஹெடர் லெங்த் இல்லைன்னா ஹெடர் சைஸ், ஒரு டிசிபி ஹெடரோட மினிமம் சைஸ் வந்து 20 பைட்ஸ் தான் இருக்கும். 20 பைட்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? நான் இங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்டான இன்டர்வியூ கொஸ்டின் வருது. ஹெடர் லெங்த் வந்து பாத்தீங்கன்னா 4 பிட்ஸ். நம்ம வந்து பைட்ஸ்ல பேசிட்டு இருக்கோம். ஓகேயா? இது வந்து 4 பிட்ஸ். நான் வந்து பைட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். இது வந்து நான் எப்படி டினோட் பண்றேன்? கொஸ்டின் வந்து இப்படி தான் கேட்பாங்க. ஹெடர் லெங்த் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 4 பிட்ஸ் தான் இருக்கு. ஸோ டிசிபி ஹெடரோட மினிமம் சைஸே வந்து 20 பைட்ஸ் தான். ஸோ நான் வந்து இப்போ இந்த ஜீரோவை வந்து ஃபுல்லாவே 1 கன்வெர்ட் பண்ணினேன்னா இதோட டெசிமல் ஃபார்மேட் வந்து 15. 15 is still not equal to 20. I cannot say 1111 வந்து 15 ஆக்கும். So I call it as 15 bytes.
again 15 bytes is not equal to 20 bytes. சரிங்களா? How a 4 bit value denotes 20 bytes or uh, any other data which is greater than 20 bytes. இது வந்து நான் வந்து 4 bits எப்படி denote பண்றேன்? இதுக்கு தான் நான் வந்து ஒரு ஸ்கேலிங் ஃபேக்டர் யூஸ் பண்றேன். ஸ்கேலிங் ஃபேக்டர். அந்த ஸ்கேலிங் ஃபேக்டரோட வேல்யூ வந்து 4 ஆக்கும். சரிங்களா? now என்னோட மினிமம் லெங்த் என்ன ஆக்கும்? 20 பைட்ஸ். நான் இந்த ஸ்கேலிங் ஃபேக்டர் வச்சு டிவைட் பண்றேன். அப்போ எனக்கு வந்து ஒரு வேல்யூ வருது 5. இந்த 5 நான் வந்து பைனரி ஃபார்மேட்ல வந்து டினோட் பண்ணணும்னா அந்த வேல்யூ வந்து 0101. 0101 வந்து நான் டெசிமல் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணேன்னா அது 5 டைம்ஸ் 4 ஸ்கேலிங் ஃபேக்டர் அது வந்து 20 பைட்ஸ். ஸோ என்னோட ஹெடர்ல வந்து எப்பவுமே இந்த ஹெடர் லெங்க்ல வந்து 0101 தான் இருக்கும். தட் இஸ் தி மினிமம் சைஸ் ஆஃப் மை டிசிபி ஹெடர் 0101. இது வந்து நான் வந்து 4 வச்சு மல்டிப்ளை பண்ணினேன்னா அது வந்து 20 பைட்ஸா தெரியும். ஸோ மேக்சிமம் எவ்வளோ போகும்? மேக்சிமம் வந்து 15, தட் இஸ் 1111 டைம்ஸ் 4 அது வந்து 60. ஸோ என்னோட மினிமம் வேல்யூ வந்து 20 பைட்ஸ் ஆகும், மேக்ஸிமம் வேல்யூ வந்து 60 பைட்ஸ் ஆகும். என்னோட டிசிபி ஹெடரோட மினிமம் லெங்த் வந்து 20, மேக்ஸிமம் வந்து 60. சரிங்களா? அண்ட் இது வந்து எப்படி கால்குலேட் பண்றோம்? இந்த ஸ்கேலிங் ஃபேக்டர் வச்சு கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃபிளாக்ஸ். இந்த ஃபிளாக்ஸ் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பிகாஸ் இப்போ நான் வந்து ஒவ்வொரு ஃபிளாக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. நீங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ ஃபிளாக்ஸ் இருந்தாலும் நான் வந்து இதோட இந்த ஃபிளாக்ஸோட ஃபுல் ஃபார்ம் சொல்றேன். இது வந்து அர்ஜென்ட், acknowledgement, push, reset, send, synchronization and finish. இது எல்லா இது எல்லா ஃபிளாக்ஸுமே வந்து 11 பிட்ஸா தான் இருக்கு. பிட்ஸ் ரிசர்வ்ட் ஃபீல்ட் வந்து எப்பவுமே ரிசர்வ் தான். இது வந்து யூஸ் பண்ண மாட்டோம், ரிசர்வ்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து விண்டோ சைஸ். விண்டோ சைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நம்ம வந்து பஃபர் கன்செப்ட் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ பஃபர்னா என்ன? பஃபர் வந்து ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை நம்ம வந்து இமேஜின் பண்ணலாம். ஸ்டோரேஜ் இல்லைன்னா கெப்பாசிட்டி. சரிங்களா? ஸோ சென்டர் சைட்லயும் ரிசீவர் சைட்லயும், சென்டர் வந்து ஒரு ரவுட்டர் இருக்கலாம், ஒரு மொபைல் இருக்கலாம், ஒரு லேப்டாப் இருக்கலாம், ஏதோ எந்த நெட்வொர்க்கிங் டிவைஸ் வேணாலும் இருக்கலாம். அந்த சென்டர்லயும் வந்து ஒரு பஃபர் சைஸ் இருக்கு, ரிசீவர்லயும் ஒரு பஃபர் சைஸ் இருக்கு. ஸோ இந்த பஃபர் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா சென்டர் சைட்லயும் வந்து ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுறது, ரிசீவர் சைட்லயும் வந்து ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுறது. சென்டர் சைட்ல இருந்து அப்ளிகேஷன் லேயர் 4 இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு சென்ட் ஆகுறது. டிரான்ஸ்போர்ட் லேயர்ல வந்து பஃபர் இருக்கு. அந்த பஃபர் வந்து இந்த டேட்டா இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் அப்ளிகேஷன் லேயர்ல இருந்து ரிசீவ் பண்ணும்போது அந்த டேட்டா வந்து ஃபில் ஆக, இந்த பஃபர் இல்லைன்னா ஸ்டோரேஜ் வந்து ஃபில் ஆக தொடங்கும். சரிங்களா? இட் கெட்ஸ் ஃபில்ட். அதுக்கப்புறம் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் இந்த டேட்டா வந்து சென்ட் ஆகும். சென்ட் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து ரிசீவர் சைட்ல போய் ரிசீவர் சைடோடு பஃபர்ல போய் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? ஸ்டோர் ஆகும்போது இது வந்து இங்க இப்படி ஸ்டோர் ஆகுறது. அண்ட் இந்த ஒயிட் ஸ்பேசஸ் வந்து எம்டி ஸ்பேஸ் இன் தி பஃபர் or empty storage space. சரிங்களா? that means in the சென்டர்ல it has some amount of space that it can store the data. next அப்ளிகேஷன் ரிசீவர் சைட்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து இந்த டேட்டாவை புல் பண்ணுறது. புல் பண்ணும் போது என்ன ஆகும்? இந்த டேட்டா வந்து இல்லைன்னா இந்த பஃபர் வந்து எம்டி ஆகும். எம்டி ஆகும் போது இது ஒயிட்டா தெரியும். ஒயிட் வந்து empty chambers. That means the data has been pulled from these chambers to the application layer in the receiving side. மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ற கான்செப்ட்.
சென்டர் சைட்லயும் ரிசீவர் சைட்லயும் வந்து அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. சென்டர் சைடோட அப்ளிகேஷன் வந்து டேட்டா எப்பவுமே சென்ட் பண்ணும். இந்த டேட்டா சென்ட் பண்ணும்போது அந்த டேட்டா வந்து ரிசீவர் சைட்ல வந்து அந்த டேட்டா வந்து சென்டர் சைட்ல வந்து ஃபில் ஆக தொடங்கும். இப்படி ஃபில் ஆக தொடங்கும். சரிங்களா? இப்போ இந்த ப்ளூ டேட்டாவை வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ இக்னோர் பண்ணுங்க. இது அப்புறமா பார்த்துக்கலாம். சென்டர் வந்து இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ண தொடங்குவான். நெக்ஸ்ட் இந்த டேட்டாவை வந்து சென்டர் என்ன பண்ணுவான்? சென்ட் பண்ணுவான். இந்த டேட்டா வந்து ரிசீவர்ல போய் ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் ரிசீவர் சைடோட பஃபர் வந்து இந்த ரிசீவ் ஆன டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ண தொடங்கும். இப்படி ஸ்டோர் பண்ண தொடங்கும். ஸ்டோர் பண்ண இந்த பஃபர் இல்லைன்னா ஸ்டோரேஜ் வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக தொடங்கும். நெக்ஸ்ட் ரிசீவர் சைட்ல அப்ளிகேஷன் ஒரு ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த அப்ளிகேஷன் லேயர் வந்து இந்த ஸ்டோர் ஆன டேட்டாவை வந்து புல் பண்ணும் போது என்ன ஆகும்? இந்த பஃபர் வந்து ஃப்ரீ ஆகும், இல்லைன்னா இந்த ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீ ஆகும். இதுதான் பஃபர் இல்லைன்னா ஸ்டோரேஜ் கன்செப்ட். டிசிபில வந்து இதுதான் பஃபர் கன்செப்ட். இப்போ ஹெடர்ல போனோம்னா இந்த விண்டோ சைஸ் தான் இந்த பஃபர் கன்செப்டை வந்து சொல்றது. எப்படின்னா ஏ பி 2 யூசர்ஸ் இருக்காங்க. ஏக்கு வந்து ஒரு பஃபர் சைஸ் இருக்கு, அது நான் வந்து பியூஎஃப் நான் போடுறேன். பிக்கு வந்து ஒரு பஃபர் சைஸ் இருக்கு. சரிங்களா? இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது ஆப்வியஸ்லி ஏயும் பிஎம்மோட பஃபர் வந்து கம்மியாக தொடங்கும். ஸோ எவ்வளோ பஃபர் ரிமைனிங் இருக்கு, இல்லைன்னா எவ்வளோ ஸ்டோரேஜ் ரிமைனிங் இருக்கு, இல்லைன்னா எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீயா இருக்கு, அந்த ஃப்ரீ சைஸ் தான் விண்டோ சைஸ்னு சொல்றோம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஹார்ட் டிரைவ் எடுத்துக்கோங்க. உங்களோட ஹார்ட் டிரைவ் இல்லைன்னா உங்களோட லேப்டாப் இல்லைன்னா பிசி இல்லைன்னா உங்களோட மொபைல் போன்ல ஒரு ஹார்ட் டிரைவ் ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ்க்கு பேரு தான் பஃபர் இல்லைன்னா விண்டோன்னு சொல்றோம். நீங்க வந்து உங்களோட லேப்டாப் இல்லைன்னா மொபைல் போன் இல்லைன்னா உங்களோட பிசியோட ரேம் இல்லைன்னா ரோம் வந்து ஃபுல் ஆக அதோட கெப்பாசிட்டி வந்து கம்மியாக தொடங்கும். அதுதான் இங்க விண்டோ சைஸ். விண்டோ சைஸ் வந்து ஏயோட பியோட விண்டோ சைஸ் எவ்வளோ கெப்பாசிட்டி இன்னும் இருக்கு, இல்லைன்னா எவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு, அதுதான் விண்டோ சைஸ் டினோட் பண்றது. ஐ ஹோப் இது கன்செப்ட் வந்து கிளியர் ஆயிருக்கு. ஆகலைன்னா நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து இந்த கன்செப்டை வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்போ கண்டிப்பா கிளியர் ஆயிடும். நெக்ஸ்ட் செக்சம் நம்மளோட லேயர் 2ல வந்து செக்சம் இருந்தது, லேயர் 3லயும் வந்து செக்சம் இருந்தது. அதே மாதிரி லேயர் டிசிபி லேயர்லயும் வந்து டிசிபி புரோட்டோகால்ல வந்து செக்சம் இருக்கு, which means it is checking the integrity of the message. next urgent pointer கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு, பட் ஸ்டில் ஐ ட்ரை மை பெஸ்ட். இப்போ ஏ யூசர் இருக்கு, பி யூசர் இருக்கு. ஏ வந்து ஒரு 10 bytes ஆஃப் டேட்டா சென்ட் பண்றது. இந்த 10 bytes ஆஃப் டேட்டா வந்து எங்கே ஸ்டோர் ஆகிறது? பஃபர்ல போய் ஸ்டோர் ஆகிறது. ஸோ let us assume அந்த பஃபர் சைஸ் வந்து 10 bytes தான் இருக்கு. சரிங்களா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 இது வந்து 10 bytes ஆஃப் டேட்டா. சரிங்களா? இது வந்து 10 bytes. இந்த 10 bytes நான் வந்து ஒரு செக்மெண்ட்டும் சொல்லலாம். வாட் இஸ் அ செக்மெண்ட்? இது நான் வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல சொல்லி கொடுக்குறேன். நான் என்ன சொன்னேன்? ஏ சைட்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு, பி சைட்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபார் நவ் வில் லீவ் பி சைடு ஆர் வில் இக்னோர் தி பி சைடு. ஏ சைட்ல இருந்து வந்து என்ன ஆகுறது? இன்ஃபர்மேஷன் கண்டினியூஸா டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு வருது. அது வந்து என்ன ஆகுறது? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல ஃபில் ஆகும். ஃபர்ஸ்ட் பைட், செகண்ட் பைட், தேர்ட் பைட், ஃபோர்த் பைட், ஃபிஃப்த் பைட், இப்படி ஃபில் ஆக தொடங்கும். நான் சடனா வந்து ஒரு அர்ஜென்ட் இன்ஃபர்மேஷன், இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன், சரிங்களா,
அர்ஜென்ட் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் வந்து ரிசீவ் ஆயிருக்கு டிரான்ஸ்போர்ட் லேயர்ல. அப்போ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல என்ன ஆகும், இந்த அர்ஜென்ட் பைட் வந்து இங்க லாஸ்ட்ல போய் ரிசீவ் ஆயிருக்கு இல்லைன்னா மிடில்ல போய் ரிசீவ் ஆயிருக்கு. அப்போ இது வந்து ஆக்சுவலா அர்ஜென்டான இன்ஃபர்மேஷன். ஸோ வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் பீயிங் இட் அர்ஜென்ட்? இது வந்து லாஸ்ட்ல போய் சேவ் ஆகிறது. ஸோ வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் பீயிங் இட் அண்ட் அர்ஜென்ட்? அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த அர்ஜென்ட் பிட்டை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பைட்ல போய் மூவ் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும், இந்த அர்ஜென்ட் பைட் வந்து ஃபர்ஸ்ட் பைட்டை கன்சியூம் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த இருக்கிற எக்ஸிஸ்டிங் பைட்ஸ் வந்து என்ன ஆகும், பின்னாடி புஷ் ஆயிடும். ஸோ இங்க வந்து இது இப்படி வந்து புஷ் ஆயிடும். நவ் அந்த அர்ஜென்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பைட்டாவும் இருக்கலாம், 2 பைட்டாவும் இருக்கலாம், 3 பைட்ஸ், 4 பைட்ஸ், 5 பைட்ஸ், எவ்வளவு பைட்ஸ் வேணாலும் இருக்கலாம். அது நமக்கு வந்து தெரியாது. ஸோ சப்போஸ் இங்க வந்து இந்த அர்ஜென்ட் பைட் இல்லைன்னா அர்ஜென்ட் இன்ஃபர்மேஷனோட சைஸ் இல்லைன்னா பைட்ஸ் வந்து 4 பைட்ஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இட் ஹாஸ் கன்சியூம்ட் 4 பைட்ஸ். நவ் கமிங் பேக் டு ஆர் ஹெடர். இந்த அர்ஜென்ட் பாயிண்டர் வந்து அந்த அர்ஜென்ட் இன்ஃபர்மேஷன் எவ்வளோ பைட்ஸோட இன்ஃபர்மேஷன் ஆகும் இதுதான் டினோட் பண்ணுறது. வாட் இஸ் தி சைஸ் ஆர் வாட் இஸ் தி பைட் ஆஃப் தி அர்ஜென்ட் பாயிண்டர் ஆர் தி அர்ஜென்ட் இன்ஃபர்மேஷன். அது வந்து ஒரு பைட்டும் இருக்கலாம், 2 பைட்ஸும் இருக்கலாம். நம்மளோட எக்ஸாம்பிள்ல அது வந்து 4 பைட்ஸ். ஸோ நம்மளோட எக்ஸாம்பிள்ல அர்ஜென்ட் பாயிண்டர்ல வந்து 4 பைட்ஸ் இந்த இங்க வந்து தெரியும். நவ் அர்ஜென்ட் பாயிண்டர் ஒர்க் பண்ணும்போது இந்த அர்ஜென்ட் பிட் இல்லைன்னா அர்ஜென்ட் ஃபிளாக் வந்து 1 இருக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து இங்க இப்போ இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்றேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அகெயின் ப்ளீஸ் இக்னோர் மை தமிழ். என்னோட தமிழ் வந்து ஃப்ளூவெண்டா இருக்காது, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், எனக்கே தெரியறது. நான் பேசும்போது எனக்கு வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வருது, ப்ளீஸ் இக்னோர் பண்ணுங்க. புரியலைன்னா இங்கிலீஷ்லயும் வந்து இந்த வீடியோ இருக்கு, அது வந்து நீங்க வந்து பார்க்கலாம் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் ஈவன் பெட்டர். ஸோ ஐ வில் சி யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் வந்து செக்மெண்ட் பத்தி பேசுவேன். செக்மெண்ட் பத்தி பேசும்போது இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.